ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து அவங்க இன்னும் வந்து வார ஸ்டாப் பண்ணலங்க. அவங்க வந்து ஏமாத்திட்டு இருக்காய்ங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம தான் வந்து ஏமாந்துட்டு இருக்கோம் அவங்ககிட்ட. ஸோ ட்ரம்ப் அவங்க சொன்னாங்க வார் வந்து நாங்க நிப்பாட்டுறோம்னு சொல்லி. ஸோ இப்ப ஈரான் என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, இஸ்ரேல் வந்து லெபானியான்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரிய வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஈரான் இப்ப என்ன சொல்ட்டாங்கன்னா, இஸ்ரேல் அந்த கண்ட்ரிய அட்டாக் பண்றத நிப்பாட்னா மட்டும் தான் நாங்க வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ ஓப்பன் பண்ணுவோம். இல்லன்னா ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்டின்ற மாரி ஈரான் பக்கம் இருந்து சொல்ட்டாங்க. ஸோ இப்ப யுஎஸ் என்ன சொல்ட்டாங்க அப்டின்னா, எங்களோட மிலிட்டரிலாம் இப்ப எங்க இருக்காங்களோ அதே இடத்துல அப்படியே தான் இருப்பாங்க. நான் வந்து மிலிட்டரிய வந்து ரிட்டர்ன் பேக் பண்ணல. ஈரான் கூட வந்து 100% வந்து கையெழுத்தாகி முடிச்சா மட்டும் தான் நான் வந்து மிலிட்டரிய ரிட்டர்ன் கூப்பிடுவேன். இல்லன்னா அதுவரைக்கும் அவங்க ஹோல்டிங்ல தான் இருப்பாங்க அப்படின்ற மாரியும் சொல்ட்டாங்க ஒரு பக்கம். ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கேப் அப் எதிர்பார்த்தேன். பட் பார்த்தா 80 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுவே ஒரு பயங்கர ஷாக்கிங் தான். ஸோ இப்போதைக்கு டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் நல்லாவே. ஸோ ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அப்படி கேப் அப் ஆச்சு அப்படின்னா, என்னோட மேஜர் சப்போர்ட்டான 23,850க்கு மேல ஓப்பன் ஆகும். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபால்ன்னு சொல்ல முடியாது. ஒரு மாரி சைட் வேஸ்ல தான் ஃபாலு. ஸோ கண்டிப்பா வந்து 23,850லாம் நாளைக்கு ஓப்பன் ஆகப்போகுது. ஓகேங்களா? ஸோ அப்படி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் அந்த இடம் நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, டுவர்ட்ஸ் வந்து 23,600 நோக்கி வரும். ஓகேங்களா? அதுதான் அடுத்து மைனர் சப்போர்ட்டு. அதையும் பிரேக் பண்ணுச்சுனா தான் 23,300. மேபி நாளைக்கு அந்த 850ய வந்து சஸ்டெயின் ஆச்சுனா ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன். ஒரு ட்ரெண்டுனாலே வந்து ஏறணும், திரும்ப இறங்கணும், திரும்ப ஏறணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இறங்கி திரும்ப 23,300க்கு அப்புறம் ரிவர்சல் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப் ட்ரெண்ட் திரும்புதுன்னு நான் எடுத்துப்பேன். இல்லன்னா அதுவரைக்கும் நான் அப் ட்ரெண்ட் திரும்புதுன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ நாளைக்கு இன்கேஸ் பாசிட்டிவா மூவ் ஆக ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து 24,000 ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 24,175 வரைக்கும் ராலி குடுக்கும். இதான் நிஃப்டியோட லெவல். ஆக்சுவலி இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஃபால்ங்க. 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் ஃபாலு. ஆக்சுவலா நேத்து இன்ட்ராடேவோட மூவ்மெண்ட்ட இன்னைக்கு செல் பண்ணி முடிச்சுட்டான். நேத்து கேப் அப் ஆகி பாசிட்டிவ்ல க்ளோசிங் வச்சத அப்படியே வந்து இன்னைக்கு கேப் டவுன் ஆகி க்ளோசிங் வந்து செல் பண்ணி வச்சுட்டான். ஸோ நாளைக்கு வந்து பேங்கிங்க்கு ரெசிஸ்டன்ட் 55,300. ஓகேங்களா? கண்டிப்பா இந்த ரெசிஸ்டன்ட் போவான்னு நினைக்கிறேன். இன்கேஸ் கீழ இறங்குச்சு அப்படின்னா 54,500ங்கிறது சப்போர்ட் லெவல். இதான் பேங்க்கு. ஐடி ஐடி வந்து இப்போ அந்த 31,200க்கு மேல சைட்வேஸ் போக ஆரம்பிச்சிட்டான். ஓகேங்களா? நேத்து வந்து நெகட்டிவ்ல இருந்தான். இன்னைக்கு இவன் வந்து பாசிட்டிவ்ல இருக்கான். ஸோ ஒருத்தன் நெகட்டிவ், ஒருத்தன் பாசிட்டிவ்னு மாத்தி மாத்தி பண்றதுனால தான் நிஃப்டியால மூவ்மெண்ட் குடுக்க முடியல. ஸோ இன்னைக்கு டேக்கு இவன் பாசிட்டிவ் தான். ஆனா பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தலாம். ரிலையன்ஸ் கீப் ஆன் செல்லிங். மறுபடியும் செல்லிங்ல வந்துருச்சுங்க. நான் நினைச்சேன் திரும்ப ஒரு கேப் அப் ஆகி மொமெண்டம் பாசிட்டிவ் ஆகி மேல போகும்ன்னு சொல்லிட்டு. ஆனா அவன் என்னடான்னா செல்லிங்லயே நிக்கிறான். ஆக்சுவலி 1327 சப்போர்ட். இப்போ 1330ல இருக்கான். மேபி நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் ஸோ மொமெண்டம் வந்து திரும்ப அப்படியே பாசிட்டிவ் சைடு திரும்பவும் சான்சஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவன் வந்து என்னோட சப்போர்ட் லெவல்ல இருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஓகேங்களா? ஸோ 800 சப்போர்ட்டு. இன்னைக்கு கரெக்ட்டா அந்த 800 கிட்ட தான் இருக்கான். திரும்ப நாளைக்கு 800க்கு மேல போச்சு அப்படின்னா, 812 வரைக்கும் போகும். ஒன்ஸ் அந்த 812 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, 834 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, பார்ப்போம். இவங்க வந்து வாரம் வந்து நிப்பாட்டுற மாரி தெரியல. நீங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியல. நியூஸுக்கு தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதே தவிர, டெக்னிக்கலுக்கு ரியாக்ட் ஆகல. ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கனெக்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.